பெருஞ்சோதி காலை வணக்கம் அன்புக்குரியவர்கள் அனைவருக்கும். ஹாய் ஆல், எப்படி இருக்கீங்க? இன்று நம்ம தவளை அடை செய்ய போகிறோம். பச்சரிசி 1 டம்ளர், புழுங்கல் அரிசி 1/4 டம்ளர், துவரம்பருப்பு 1/4 டம்ளர், பாசிப்பருப்பு, கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு எல்லாமே 1/4 டம்ளர். ஓவர் நைட் சோக் செய்தது அரைச்சிக்க போகிறோம். வரமிளகாய் 3, மிளகு ஜீரகம் வச்சு அரைக்க போகிறோம். ஜீரகம், மிளகு, இஞ்சி, வரமிளகாய் தண்ணீர் இல்லாமல் கொரகொரப்பாக அரைத்து கொள்ளலாம். இது மாதிரி கெட்டியாக கொரகொரவென்று அரைத்து கொள்ளலாம். இந்த மாதிரி அரைத்து வைத்து கொள்ளலாம். ஒரு கடாயில் கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு, கறிவேப்பிலை சேர்த்து பொன்னிறமாக ஆனவுடன் மாவில் சேர்த்து கொள்ளலாம். இது எண்ணெய் நிறைய ஊற்றி தாளித்து மாவோடு சேர்த்து கலந்து பெருங்காயம் ஆட் செய்து கொள்ளுங்கள். மணலியில் எண்ணெய் ஊற்றி கொள்ளலாம். 2 ஸ்பூன். மாவை கெட்டியாக இது மாதிரி ஸ்ப்ரெட் செய்து விடுங்கள். மூடி போட்டு மூடி வைத்து விடலாம். ஊற வைத்த ராஜ்மா, ப்ரௌன் பீன்ஸ், கடலைக்காய், காராமணி அனைத்தையும் சேர்த்து கொள்ளுவோம். இது மாதிரி திருப்பி போட்டு விடுங்கள். இன்னொரு பக்கம் வேகட்டும். திருப்பி இது மாதிரி மொறுன்னு நம்மளுடைய தவளை அடை ரெடி. ப்ளீஸ் இதை ட்ரை பண்ணுங்கள். வடை, ஸ்நாக்ஸ் எல்லாம் எண்ணெய்க்குள்ளே போட்டு பொரிச்சு கொடுக்கறதுக்கு இது மாதிரி குழந்தைகளுக்கு செய்து கொடுங்க. லெட் தம் என்ஜாய் அண்ட் ஹெல்த்தி ஃபுட். பறந்து போன பாரம்பரிய தவளை வடை முறு என்றிருக்கும், உள்ளே சாஃப்டாக இருக்கும். உடல் ஆட் செய்து விட்டோம். இப்பொழுது கத்திரிக்காய் ரவுண்டாக அரிந்து உள்ளே சேர்த்திருக்கிறோம். மிக்ஸ் இட் ஆல் வெல். ஆட் மசாலா, மஞ்சத்தூள், குழம்பு மிளகாய் தூள், பெருங்காயம், ஜாகரி, லைம் டு டேஸ்ட், கொத்தமல்லி தூள், ஜீரகத்தூள், அப்புறம் சுக்குத்தூள், pinch garam masala to enrich the taste. cooked rice. சித்த அன்பர்களுக்கு ஜீவகாருண்ய அருள் வள்ளலார் பிரசாதம், நித்திய அன்னதானம். என்னுடைய பியூட்டிஃபுல் பிரிஞ்சால் சுண்டல் சாதம் தயாராகி கொண்டிருக்கிறது. பசித்த அன்பர்களுக்காக இன்று 2 வகையான பிரசாதம். நம்ம ஃபேமிலிக்கும் ஹெல்த்தியான ஃபுட் கொடுங்க. மற்றவங்களுக்கு கொடுக்கும்போதும் பசித்த அன்பர்களுக்கு இது மாதிரி ரிச்சான ஃபுட்டாக கொடுங்க. அரட்பெருஞ்சோதி பேராற்றல் பெருங்கருணை எல்லா நெறி குவலயம் எல்லாம் ஓங்குக. ஃபுல் கத்திரிக்காய் சுண்டல் சாதம் பசித்த அன்பர்களுக்கு தயார். ரொம்ப க்யூட்டாக வந்திருக்கு. எல்லாரும் இது மாதிரி ஒரு ஹெல்த்தியான உணவை சாப்பிட்டு சம்மரில் ரொம்பவும் கஷ்டப்படு